ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் தனு விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ருத்ராட்சம் அப்படின்னா என்ன? பொதுவாக இந்த ருத்ராட்சத்தை யாரெல்லாம் அணியலாம்? பெண்கள் அணியலாமா, அணியக்கூடாதா? இப்போ ருத்ராட்சம் நம்ம போட்டுக்கிறோம் அப்படின்னா, சில சமயங்களில் அதை கலட்டி வைக்கிற சூழ்நிலை வருது அப்படின்னா, அந்த மாதிரி கலட்டி வச்சுட்டு மறுபடியும் நம்ம போட்டுக்கலாமா? இல்லை நிரந்தரமாக கம்பல்சரி போட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கட்டாயம் இருக்கா? இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில் இந்த ஒரு பதிவுல நான் சொல்லியிருக்கேன். இறை வழி தேடி போகும் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்டி வரைக்கும் பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா ருத்ராட்சம் அப்படின்னாலே ரொம்ப சிறப்பு மிக்க, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த, ரொம்பவே புனிதமான ஒரு இடத்தை பெற்று இருக்கக்கூடியது ருத்ராட்சம். இதுல என்ன பன்மை இருக்கு? ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? இதை யார் அணியலாம், யார் அணியக்கூடாது, எதுக்காக அணியணும், எத்தனை முகத்துக்கு என்ன மாதிரி பலன்கள், இந்த மாதிரி ஏராளமான கேள்விகள் ருத்ராட்சத்தை பத்தி மக்கள் மனதில் இருந்துட்டு தான் இருக்கு. பொதுவா சைவத்தின் அடையாளம் அப்படின்னு சொன்னாலே திருநீரு ருத்ராட்சம். ருத்ரம் அப்படின்னா என்ன? சிவபெருமான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு இல்லையா? அக்ஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா கண்கள். சிவபெருமானுடைய கண்ணீர் துளிகளிலிருந்து இந்த உலகிற்கு கிடைத்த அற்புதமான அபூர்வமான ஒரு பொருள் இந்த ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சத்தை யாரெல்லாம் அணிந்து கொள்கிறார்களோ அவர்களை சிவபெருமானுடைய கண்களை போல பார்த்து கொள்வார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனாலதான் இதற்கு ருத்ராட்சம் அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்திருக்கு. இந்த ருத்ராட்சம் எங்கிருந்து வருது, எப்படி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காய் மூலியமா தான் இந்த ருத்ராட்சம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்குது. சரி, இந்த ருத்ராட்ச யாரெல்லாம் அணிந்து கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண் பெண் அப்படிங்கிற எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம எல்லாருமே அணிந்து கொள்ளலாம். இந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதற்கு ஏதாவது வயது வரம்பு இருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. யாரு வேணும்னாலும் ருத்ராட்சம் அணியலாம். குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் யாரு வேணாலும் அணிந்து கொள்ளலாம். எந்த ஒரு வயது வரமும் கிடையாது. இப்ப ஆண்கள் பரவாயில்ல, பெண்கள் இந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாமா அப்படின்னா கண்டிப்பா அணிந்து கொள்ளலாம். அதுல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. சரி, பெண்கள் குழந்தை பருவத்துல இருக்கும் போது போட்டுக்கலாம். இப்ப இந்த மாதவிடாய் காலம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்துருது இல்லையா? அந்த சமயத்துல போட்டுக்கலாமா அப்படின்னா தாராளமா போட்டுக்கலாம். அடுத்து, இந்த ருத்ராட்சத்தை எப்பயாவது கழட்டி வைக்கணுமா, அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா, இல்லை எப்போதுமே போட்டுட்டே இருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இயற்கையாக நடைபெறும் எந்த காலகட்டத்திலையும் இயற்கை நமக்கு கொடுத்த இந்த ருத்ராட்சத்தை அணிவதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. வீட்டில் திதி காலத்துல இந்த ருத்ராட்சம் அணியலாமா அப்படின்னா கண்டிப்பா அணியலாம். மரணம் அப்படிங்கிறது இயற்கையான ஒரு விஷயம். கண்டிப்பா ருத்ராட்சம் அந்த சமயத்துல அணியறதுல எந்த ஒரு தடையும் இல்லை. அடுத்து, தாம்பத்திய காலத்துல ருத்ராட்சம் அணியலாமா அப்படின்னா அதுவும் இயற்கையான ஒன்றுதான். அதனால அந்த காலகட்டத்திலையும் அணிந்து கொள்ளலாம். அடுத்து என்ன, இந்த சமுதாயம் மிகப்பெரிய ஒரு தீட்டா பார்க்கறது மாதவிடாய் காலம். அதுவும் இயற்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம எல்லாரும் சொல்றோம் இல்லையா, அந்த தீட்டு, அந்த மாதவிடாய் காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதால தான் ஒரு பெண்ணால தாயாக மாற முடியுது. அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், மகத்துவமான ஒன்று. அந்த காலகட்டத்திலையும் ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாம். இதுக்கு மேல என்ன தீட்டு இருக்கு? அதனால எந்த நேரமும் ருத்ராட்சம் அணிந்து கொள்வதற்கு ஏற்ற ஒன்றுதான். முதல்ல நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ருத்ராட்சம் அப்படின்னா தீட்டை போக்க வல்லது. அதனால ருத்ராட்சத்துக்கு தீட்டு அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ருத்ராட்சத்தை யாரெல்லாம் அணியக்கூடாது அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த ருத்ராட்சம் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த புகைப்பிடித்தல், மது, மாமிசம், இது மூணுத்தையும் அறவே தவிர்க்கணும். மாமிசம் சாப்பிடுறவங்க கூட ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாம், அதுல தவறு கிடையாது. ஆனா அந்த மாமிசம் சாப்பிடும் அந்த நாள் இருக்கு இல்லையா, அந்த நாள்ல ருத்ராட்சத்தை கழட்டி வச்சுட்டு அடுத்த நாள் குளிச்சுட்டு அகைன் வந்து நம்ம ருத்ராட்சம் போட்டுக்கலாம். இந்த ருத்ராட்சத்தை ஏன் போட்டுக்கணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு மதத்தை, ஒரு சமயத்தை குறிக்கக்கூடிய ஒரு சின்னமாகத்தான் இந்த ருத்ராட்சம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இப்போ நீங்க ருத்ராட்சம் போட்டுட்டு இருக்கீங்க, அந்த ருத்ராட்ச மாலையோட தான் நீங்க போயிட்டு குளிக்க போறீங்க. அந்த மாதிரி குளிக்கும் போது அந்த ருத்ராட்சம் மேல பட்ட தண்ணி நம்மளோட உடல் மேல படும்போது கங்கையில நீராடிய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால தினந்தோறும் நம்ம ருத்ராட்ச மாலையை போட்டுட்டு குளிக்கிறோம் அப்படின்னா தினந்தோறும் கங்கையில் நீராடிய புண்ணிய பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இதை விட ஒரு புண்ணியம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ருத்ராட்சத்தை போட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா உடல்ல ஏற்படக்கூடிய பல்வேறு கிருமிகளை அழிக்க வல்லது இந்த ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சத்துக்கு மேலும் மிக சக்தி வாய்ந்த ஒரு தன்மை இருக்கு. நம்மளுடைய உள் உணர்வுகள், நமக்கு தோணும் இல்லையா ஒரு சில உணர்வுகள், அது வந்து கரெக்டா இருக்கும். நம்ம சொல்ற அந்த உள் உணர்வுகள் கரெக்டான பதிலா இருக்கும். அந்த உள் உணர்வுகள் அப்படின்னா இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஒரு விஷயம் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா அது எந்த முறையில, எந்த வகையில
போய் முடியும் அப்படிங்கறத ஆரம்பத்திலேயே நம்மளால சொல்ல முடியும். அந்த உள் உணர்வு அப்படிங்கிறது நமக்கு உணர்த்தும். அதை தான் வந்து இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு விஷயத்த தொடங்க போறோம் அப்படின்னா அது வந்து ஒரு விதமான உணர்வு வந்து நமக்கு கொடுக்கும். இது கரெக்டா இருக்கும், இல்ல இது தவறான வழியில முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்திலேயே அது வந்து நம்மளுக்கு உணர்த்தும். அந்த காரியம் முடியும் போது அதை வந்து நம்மளுக்கு உணர்த்தும். ஆரம்பத்திலேயே இந்த உணர்வு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. சரி, இப்போ முக எண்ணிக்கை ருத்ராட்சத்துக்கு அப்படின்னு சொல்லி முக எண்ணிக்கை இருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். அந்த ருத்ராட்சத்துல இருக்கக்கூடிய முக எண்ணிக்கையை எப்படி கவுண்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ருத்ராட்சத்தை எடுத்து பாருங்க. நான் வீடியோலயும் காட்டியிருக்கேன் பாருங்க. இந்த ஒரு கோடு இருக்கு இல்லையா, இந்த ஒரு கோடு தான் அந்த எண்ணிக்கை. ஒரு ருத்ராட்சத்துக்கு எத்தனை கோடுகள் இருக்கோ அத்தனை முகங்கள் அப்படிங்கிற மாதிரி எண்ணிக்கை வரும். எத்தனை முக ருத்ராட்சத்துக்கு என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சு சொல்லப்பட்டிருக்கு. அதை ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஏகமுக ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு முகத்துல அந்த ருத்ராட்சம் அமைந்திருக்கும். இந்த ருத்ராட்சத்தை பார்க்கறதே அபூர்வமா இருக்கும். இந்த ஒரு முக ருத்ராட்சத்தை தொட்டு வணங்கினால் போதும் நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 2 முக ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சம் அர்த்தநாதீஸ்வரர் இருக்காரு இல்லையா, அவருக்கு சமமான ருத்ராட்சம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ருத்ராட்சம் சந்திர கிரகத்துக்கு தொடர்புடையதா கருதப்படுது. கொடிய பாவங்களை போக்க வல்லது இந்த 2 முக ருத்ராட்சம். செல்வம், மன அமைதி, குண்டலினி சக்தி இது எல்லாத்தையும் தர வல்லது இந்த 2 முக ருத்ராட்சம். அடுத்து 3 முக ருத்ராட்சம். முக்கண்ணனுடைய அந்த வடிவத்தை பெற்றுள்ளது இந்த ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சம் பாத்தீங்க அப்படின்னா அக்னிக்கு அதிபதியாக திகழக்கூடியது. செவ்வாய் கிரகத்தோடு தொடர்புடையது இந்த 3 முக ருத்ராட்சம். ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்று நிறுத்துவது இந்த 3 முக ருத்ராட்சம். அடுத்து 4 முக ருத்ராட்சம். இது வந்து பிரம்மாவை குறிக்கக்கூடியது. பக்தி, மகிழ்ச்சி, மன அமைதி, மோட்சம் இது எல்லாத்தையும் தரக்கூடியது இந்த 4 முக ருத்ராட்சம். புதன் கிரகத்தோடு தொடர்புடையது இந்த ருத்ராட்சம். அடுத்து 5 முக ருத்ராட்சம். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த ருத்ராட்சத்தை யாரு வேணாலும் அணிந்து கொள்ளலாம். பாவங்களை தீர்த்து சிவ கடாட்சத்தை தரக்கூடியது இந்த 5 முக ருத்ராட்சம். அடுத்து 6 முக ருத்ராட்சம். இந்த 6 முக ருத்ராட்சம் அப்படிங்கிறது சண்முக வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானின் அம்சமாக இந்த 6 முக ருத்ராட்சம் கருதப்படுது. சுக்கிர கிரகத்தோட இந்த ருத்ராட்சம் தொடர்புடையதா இருக்கு. பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளவு பெரிய தோஷத்தையே போக்க வல்லது இந்த 6 முக ருத்ராட்சம். அடுத்து 7 முக ருத்ராட்சம். இது வந்து ஆதிசேஷனுடைய அம்சமாக கருதப்படுது. சப்த கன்னியர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய பரிபூர்ண அருளை பெற்று தரக்கூடியது இந்த 7 முக ருத்ராட்சம். நாகதோஷத்தை போக்க வல்லது இந்த 7 முக ருத்ராட்சம். அடுத்து 8 முக ருத்ராட்சம். இந்த 8 முக ருத்ராட்சம் அப்படிங்கிறது அஷ்டகணபதி அப்படின்னு சொல்லப்படுற விநாயக பெருமானுடைய அருளை பெற்று தரக்கூடிய ருத்ராட்சமாக அமைய பெற்று இருக்கு. இந்த ருத்ராட்சம் ராகு கிரகத்தோட தொடர்புடையது. அதோட அஷ்டலட்சுமிகளுடைய பரிபூரண ஆசியை பெற்று தரக்கூடியதாக இந்த ருத்ராட்சம் அமைஞ்சிருக்கு. 9 முக ருத்ராட்சம். இது வந்து நவ பைரவர்கள் அப்படின்னு சொல்லப்படுற தெய்வங்களுடைய பரிபூரண அருளை பெற்று தரக்கூடியது இந்த ருத்ராட்சம். கேது கிரகத்தோடு தொடர்புடையது இந்த ருத்ராட்சம். இந்த பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரி கண் திருஷ்டி இந்த மாதிரி எல்லாத்தையுமே போக்க வல்லது இந்த 9 முக ருத்ராட்சம். அதோட நவ கிரகங்களுடைய பீடையை போக்குகின்ற தன்மையும் சித்தி முத்தியை பெற்று தரக்கூடிய தன்மையும் இந்த ருத்ராட்சத்துக்கு இருக்கு. அடுத்து 10 முக ருத்ராட்சம். இது வந்து மகாவிஷ்ணுவுடைய அம்சமாகவே கருதப்படுது. எப்பேற்பட்ட ஆபத்துகளா இருந்தாலும் சரி நம்ம கிட்ட அண்ட விடாது, பயங்களை போக்க வல்லது, பீடைகளை நீக்கி புண்ணியத்தை பெற்று தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. 11 முக ருத்ராட்சம். இது வந்து ஏகாதச ருத்ர ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு ருத்ராட்சமா அமைஞ்சிருக்கு. அஸ்வமேத யாகம் செஞ்ச ஒரு பலனை பெற்று தரக்கூடியது இந்த ருத்ராட்சம். 11 முக ருத்ராட்சம் வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒன்று. 21 முகங்கள் படைத்த ருத்ராட்சம் இருக்கு. அதெல்லாம் அபூர்வமான ஒன்று. மொத்தமா 38 முகங்கள் படைத்த ருத்ராட்சம் இந்த பூமியில நம்மளுக்கு படைக்கப்பட்டது. அடுத்து ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு ருத்ராட்சம் இருக்கு. கௌரி ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ருத்ராட்சம் ரொம்பவே அரிய வகையா கருதப்படுது. 2 ருத்ராட்சம் இணைந்து காணப்படும் அம்மை அப்பன் அப்படிங்கிற உருவத்தோட காணப்படக்கூடிய இந்த ருத்ராட்சம் ரொம்பவே சிறப்புக்குரியது. அம்மையும் அப்பனும் சிவபெருமானும் பார்வதி தேவியும் நம்ம கூடவே இருந்தா எவ்வளவு பலன்களை தரக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரி இந்த கௌரி சங்கர் அப்படிங்கிற இந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டோமானால் எல்லா விதமான பலன்களும் எல்லா விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையை பெற்று தரக்கூடியது இந்த கௌரி சங்கர் ருத்ராட்சம். இந்த மாதிரி நிறைய வகையான முகங்கள் கொண்ட ருத்ராட்சத்தை பத்தி நம்ம பார்த்தோம். இதுல எல்லாருமே அணிந்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு ருத்ராட்சம் அப்படின்னா இந்த 5 முக ருத்ராட்சம். சரி, இப்போ இந்த ருத்ராட்சத்தை
ருத்ராட்சத்தை எந்த முறையில நம்ம வழிபாடு செஞ்சு எந்த முறையில நம்ம அணிந்து கொள்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல மிகப்பெரிய ப்ரொசீஜர்லாம் எதுவும் கிடையாது. தீட்சை தான் எடுத்து இந்த ருத்ராட்சம் எல்லாம் அணியணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. 5 முக ருத்ராட்சம் ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடியது, விலையும் குறைவு தான். 5 முகத்தாலான அந்த ருத்ராட்சத்தை வாங்கிக்கோங்க. ஒரு சிகப்பு கயிறால அந்த ருத்ராட்சத்தை கோத்து சிவாலயம் போயிட்டு சிவபெருமானுடைய திருவடியில வச்சு அந்த சிவாலயத்திலேயே அந்த ருத்ராட்ச மாலையை நீங்க போட்டுக்கலாம். சிவாலயம் போக முடியல அப்படின்னா வீட்லயே சிவபெருமானுடைய திரு உருவப்படம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வச்சு பூஜை செஞ்சு நீங்க எடுத்து போட்டுக்கலாம். அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விஷயமா நம்ம நினைக்க வேணாம். சிவபெருமான மனதார நினைச்சிட்டு பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமக் சிவாய அப்படின்னு சொல்லி அந்த ருத்ராட்சத்தை எடுத்து கழுத்துல போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ரொம்ப எளிமையான முறையில ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம். ருத்ராட்சத்தை எப்போதுமே போட முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, பூஜை காலத்துல குளிக்கிற காலத்துல மட்டுமாச்சும் இந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளுங்க. இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ருத்ராட்சம் பத்தி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கவின் தனு விளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி.